Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science subject microorganisms. Last video we saw about microorganism can be studied under in 5 categories. First one is virus, second one is bacteria, third one is fungi, and fourth one is algae, and fifth one is protozoa. Now today we are going to see about uses of microorganisms in medicine, agriculture, industry and daily life. First let us see medicine. We obtain antibiotics and vaccines from microbes. Microbes ku vanda antibiotics ku vaccines ku eppadi use agudhu. First let us see antibiotics. The word anti means against. Antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms. So what is mean by anti? Anti is against. This question is asked for objective questions. Okay. Next, antibiotic is a substance produced by living organism which is toxic. Toxic means poison for other organisms. Okay. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. 1928ல வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிறவர் தான் என்ன பண்ணார், ஆன்டிபயோட்டிக் அந்த பென்சிலின் ஆன்டிபயோட்டிக்கை வந்து என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார், டிஸ்கவர் பண்ணார். த ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஃபங்கை. எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபங்கைங்கிற ஒரு இதுலேருந்து. பென்சிலியம் சில்சோஜனம். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் disease such as tetanus, diphtheria. ஸோ இந்த பென்சிலியம் சிசோஜனம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையிலேருந்து எடுத்த ஆன்டிபயோட்டிக் வந்து எந்தெந்த டிசீஸ்லாம் ட்ரீட் பண்ண யூஸ் ஆகுதுன்னா டெட்டனஸ், டிப்தீலியா அப்படிங்கிற டிசீஸை வந்து க்யூர் பண்ண யூஸ் ஆகுது. ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரிப்டோமைசின் இஸ் obtained from Streptomyces bacteria to cure various bacterial infections, for example plague. ஸோ எப்படி பென்சிலியம் சிசோஜனம் வந்து டெட்டனஸ், டிப்தீரியா வந்து டிசீஸ்க்கு யூஸ் ஆகுது ட்ரீட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியாங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அது என்ன இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ண, டிசீஸை க்யூர் பண்ண யூஸ் ஆகுதுன்னா பிளேக்குங்கிற டிசீஸை வந்து க்யூர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா. see the picture, this is a பென்சிலியம் சிஸ்டோஜனம். இதிலேருந்து தான் ஆன்டிபயோட்டிக் வந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் let us see more to know. Scientists discovered a new antibiotic, pseudourinomycin. The new antibiotic is produced in a microbes found in a soil. சாயிலேருந்து எடுக்கிறாங்க இந்த ஆன்டிபயோட்டிக். ஓகேவா. சாம்பிள் கவர்டு இன் இட்டாலி. யார் கலெக்ட் பண்ணி இது பண்ணால், இட்டாலியில். த நியூ ஆன்டிபயோட்டிக் கில்ஸ் ட்ரக் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இன் ஏ டெஸ்ட் டியூப் அண்ட் க்யூர்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் மைஸ். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் இந்த சூடோயூரின்மைசின் ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எதுலேருந்து எடுக்கிறாங்க, சாயிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. யார் எடுத்தது, இட்டாலியில் எடுத்து இதை கலெக்ட் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து செஞ்சாங்க. நெக்ஸ்ட் let us see vaccines. Vaccines are prepared from dead or weaker மைக்ரோப்ஸ். டெட்டான மைக்ரோப்ஸ்க்கு ப்ளஸ் ரொம்ப வீக்கான மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கிறோம். எட்வர்ட் ஜென்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். He coined the term vaccination. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேக்சினேஷன் சொல்கிறோம். When the vaccine is injected to the body of a patient, the body produce antibiotics to fight against the germs. Again அந்த ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோன்னா அகெயின்ஸ்ட் இந்த ஜெர்ம்ஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகாமல் என்ன பண்ணும், அகெயின்ஸ்ட் எதிர்க்கும் அந்த ஜெர்ம்ஸ்லேருந்து. த ஆன்டிபயோட்டிக் ரிமைன்ஸ் இன்சைட் த பாடி அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் இன்வென்ஷன். அதில் அதுலேருந்து திருப்பி நம்ம அந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா. Therefore, vaccination is otherwise called as immunization. Therefore, vaccination is otherwise called as a immunization அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா.
ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் சொல்லுவாங்க. பேபிஸ்க்கெலாம் கண்டினியூஸாக குழந்த பிறந்ததுலேருந்தே அந்த வேக்சின் போடுறத ப்ராப்பராக மந்த்லி வீக்லி வைஸ் என்னென்ன வேக்சினேஷன் போடணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக போடணும், எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எதுக்கு சில இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அஃபெக்ட் அப்படியே சப்போஸ் வந்தாலும் அது எதுக்கிறதுக்கு நமக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஸோ அதனால் அதை என்ன பண்ண முடியும், ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து MMR வேக்சின் ஃபார் மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா, PCG, பேசிலி கேலமிட்டி குரின் வேக்சின் ஃபார் டியூபர்குலோசிஸ், டிபிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, MMRம் PCGயும் கொடுத்துருக்காங்க. MMR மீன்ஸ் மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா அண்ட் PCG இஸ் பேசிலே கேலமிட்டி குரின். யார் வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் கண்டுபிடிச்சது? எட்வர்ட் ஜென்னர். பென்சிலின் கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். எப்போ கண்டுபிடிச்சார்? 1922. ஓகேவா? இதெல்லாம் 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் லெட்டர் சி அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு இந்த பாக்டீரியாஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது? பாக்டீரியா தட் மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னா அக்ரிகல்ச்சருக்கு என்னவாலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசர். ஆல்ரெடி யூ நோ தட் டீகம்போசர் மீன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எது எர்த்வார்ம் வச்சு பார்த்துருக்கோம். ஓகே, எர்த்வார்ம் ஆல்சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட்டு. டீக்ரேடபிள் வேஸ்ட்டை நம்ம கொட்டுறதுல தான் என்னது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் கம்போஸ் பண்ணி அது என்னவாகும்? டீகம்போசர் ஆகும். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்? ஃபெர்டிலைசருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டியூரிங் த ப்ராசஸ் nitrates and other inorganic nutrients are related into the soil. நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும், making the soil fertile. This compost is called a நேச்சுரல் ஃபெர்டிலைசர். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். இங்கே டைப் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, அக்வாட்டிக் ஃபார்ம், எர்த்வார்ம்ஸ், இதெல்லாம் யார்? டைப் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த டீக்ரேடபிள் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணி நமக்கு ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இன் திஸ் வேர்ல்டில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்டு பிளான்ட், அனிமல்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது இந்த இடத்துல வந்து இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்கனால தான் நம்மளும் என்ன இருக்கும். ஸோ அதனால் அதை அழிக்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர் சி நைட்ரஜன் ஃபிக்ஷன். Rhizobium bacteria living in the root nodules of leguminous plant enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for the growth of plant. அந்த plant growth ஆகிறதுக்கு nitrogen is very very important. ஓகேவா? அதை வந்து some bacteria என்ன பண்ணுது? கீழே இடத்துல சாயில் கடியில் இது பண்ணுது. Some free living bacteria in soil, Cyanobacteria nasto, can also fix nitrogen biologicalக்கு இந்த நைட்ரஜன் பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிக்சரை பார்த்தாலே தெரியும், அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன்ஸ் வந்து கீழே உள்ள பாக்டீரியா மூலமாக இதாகி நைட்ரஜன் வந்து அது என்ன ஆகுது? ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது? அது நைட்ரஜனை வந்து வெளிவிடுது. ஸோ நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிறோம் மீன்ஸ் ஏரில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜன் தான் எடுத்துருக்கோம். நைட்ரஜன் ஆல்சோ மிக்சிங் இன் த ஏர். ஓகேவா? ஸோ நைட்ரஜன், ஆக்சிஜன் தான் என்ன இருக்கும்? ஏரில் நிறையா இருக்கும். ஓகேவா? பட் ஆக்சிஜன் நமக்கு ஆக்சிஜன் மட்டும்தான் தேவைங்கனால ஆக்சிஜன் கூட சம் நைட்ரஜன் ஆல்சோ போகும். ஓகேவா? ஸோ பிளான்ட்டுக்கு எது தேவை? க்ரோத் ஆகிறதுக்கு நைட்ரஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சம் பாக்டீரியா மூலமாக என்ன ஆகுது? அந்த நைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. Next, biocontrol agents. Microbes are used to protect the crops from pests. For example, Bacillus thuringiensis by cottonல இருக்கும். Help to control insects. Control இது பண்ணாமல் இருக்க இன்செக்ட்ஸ் வந்து எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், Trichoderma fungi help to protect roots and control plant pathogens. ரூட்டு ப்ளஸ் பிளான்ட்டையும் வந்து என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தேர்ட் ஒன், பேக்கிலோவைரஸஸ், அது வைரஸ் தான். அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்டு அதர் ஆர்த்தோபாட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது, யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மெடிசனுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, இதுக்கு மாதிரிலாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.